அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை அண்ட் திருநெல்வேலி. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மாணவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வினாத்தாள் திருத்தல் முறையையே திருத்த வேண்டுமா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் என்ற ஆன்லைன் திரைவழி மதிப்பீட்டு முறையால் கடந்த 13ஆம் தேதி வெளியான சிபிஎஸ்இ +2 தேர்வு முடிவுகள் மாணவ மாணவியருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த OSM தொழில்நுட்ப முறையால் தங்களின் மதிப்பெண்கள் கணிசமாக குறைந்துள்ளதாக மாணவர்கள் குமுறுகின்றனர். குறிப்பாக அகில இந்திய அளவிலான JEE நுழைவுத் தேர்வில் 97% பெற்ற திறமையான மாணவர் ஒருவருக்கு சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பில் வெறும் 67 விழுக்காடு மதிப்பெண்கள் மட்டுமே கிடைத்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. சரி, OSM குறித்து சிபிஎஸ்இ என்ன சொல்கிறது? ஆன்லைன் மதிப்பீட்டு முறை வெளிப்படைத்தன்மை மற்றும் துல்லியத்தை அதிகரிக்கவே உருவாக்கப்பட்டது என்று விளக்கமளித்திருக்கிறது. பேப்பர் மற்றும் பேனாவிற்கு பதிலாக விடைத்தாள்கள் ஸ்கேன் செய்யப்பட்டு கணினி திரையில் திருத்தப்படும் நவீன முறை என விளக்கப்பட்டுள்ளது. தேர்வு முடிந்ததும் விடைத்தாள்கள் பாதுகாப்பான போர்ட்டலில் பதிவேற்றப்படும். ஆசிரியர்கள் லாகின் செய்து ஆன்லைனிலேயே மதிப்பெண்களை உள்ளிடுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்பெண் கூட்டல் பிழைகள் முற்றிலுமாக தவிர்க்கப்படும் என்றும் முடிவுகள் விரைவாக வெளியாகும் எனவும் சிபிஎஸ்இ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. என்றாலும் கணினி திரையை தொடர்ந்து பார்த்து திருத்துவதால் ஏற்படும் கவனச்சிதறல் மற்றும் அவசரத்தால் தங்கள் மதிப்பெண்கள் சரியாக வெளிவரவில்லை என்று மாணவ மாணவியர் புகார் தெரிவித்துள்ளனர். மறு மதிப்பீடு கோரி நீதிமன்றத்தை நாடப்போவதாக மாணவ மாணவியரும் பெற்றோரும் தெரிவிக்கின்றனர். நாங்க எதிர்பார்த்த மார்க் வரல. ஏன்னு கேட்டா பொண்ணு படிச்சுட்டு கொஸ்டின் பேப்பர்ல இருக்க மார்க்க ஸ்கோர் டோட்டல் போட்டு பார்க்கும்போது இருக்கிற மார்க்குக்கும் இப்ப பேப்பர் திருத்தி வந்த மார்க்குக்கும் டிஃபரெண்ட் நிறைய இருக்கு. சரி, அதை நம்ம ரீவேல்யூஷன் போட்டு பார்க்கலான்னு நினைச்சா அதுக்கும் நம்மளுக்கு டைமும் இல்ல. நீட் எக்ஸாம்னு எழுதணும், அதுலயும் இப்ப ரீ எக்ஸாம் ஆயிடுச்சு. இப்ப சரி இன்ஜினியரிங் போனோம்னா கட் ஆஃப் ரொம்ப கம்மியா இருக்கு. அதை வச்சு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி தான். எல்லாருமே நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம், எல்லாருக்குமே கம்மியா இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல. கல்வியாளர்களும் இந்த முறை குறித்து தங்கள் சந்தேகங்களை எழுப்பியுள்ளனர். கவர்மெண்ட் இந்த மாதிரி நாங்கள் கவர்னன்ஸில் நாங்கள் என்ன வேணாலும் டெசிஷன் எடுக்கலாம், நீங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். அவங்க டெல்லியில் தெரிஞ்சு அவங்களுக்குள்ளேயே பிரின்சிபாலை கூப்பிட்டு யாரெல்லாம் அவங்களுக்கு எஸ் சொல்லுவாங்களோ அவங்கள வச்சு இந்த ஆன்ஸ்க்ரீன் மெத்தடை ஓகே பண்ணுறாங்க. நார்த் இந்தியாவில் நிறைய சயின்ஸ் டீச்சரே கிடையாது. ஏன்னா நார்த்தும் வெஸ்டர்ன் இந்தியாவும் மெஜாரிட்டி காமர்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ், அண்ட் சவுத்தும் ஈஸ்ட்டும் மட்டும்தான் உங்களுக்கு மெஜாரிட்டி சயின்ஸ் படிக்கிறது. அப்போ சயின்ஸில் இருக்கிற பேப்பர்ஸ் அங்கே போகும்போது வால்யூம் இவ்வளோ பேப்பர் போகும்போது இப்போ நமக்கு சடன் ஸ்பாட் ஆஃப் சிபிஎஸ் ஸ்கூல்ஸ் இன் சவுத் இந்தியா. ஆனால் இது திருத்துறதுக்கே நார்த் இந்தியாவில் டீச்சர்ஸ் கிடையாது. நவீன தொழில்நுட்பங்கள் வரவேற்கத்தக்கவை என்றாலும் அவை மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும்படியாக அமைந்துவிடக்கூடாது என்பதே கல்வியாளர்களின் கருத்தாக உள்ளது. சிபிஎஸ்இ நிர்வாகம் இதற்கு உரிய தீர்வு காண வேண்டும். இணைய வழி முறையில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருப்பதால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்று சுட்டிக்காட்டியுள்ள கல்வியாளர் நெடுஞ்செழியன், தற்போதைய குழப்பங்களுக்கு தீர்வு காண ஆசிரியர்களை கொண்டு விடைத்தாள்களை உடனடியாக மறுமதிப்பீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். எண்ணற்ற குழந்தைகள் கனவுகளோட நான் படித்தாதான் வாழ்க்கை அப்படின்னு நல்லா படிக்குதுங்க. அதை நீங்கள் திருத்த முடியாத டீச்சர் இல்லை திருத்த தெரியாத டீச்சர்ஸ்ட்டை நீங்கள் கம்ப்யூட்டரே பார்க்காத டீச்சர்ஸ்ட்டை கொடுத்து நீங்கள் ஸ்கூல்லேருந்து கரெக்ஷன் பண்ணுங்கள், இல்லை காமன் சென்டருக்கு வாங்க அப்படின்னு பண்ணுறது. இது அந்த டீச்சர் கையில் தான் பழகிருக்காங்க. அந்த டீச்சர் ஈஸியாக திருத்தி, ஏன்னா அவங்க எல்லாத்தையும் கையில் தான் பண்ணிட்டுருக்காங்க. அந்த டீச்சரை கொண்டு போய் நீங்கள் திடீர்னு போய் கம்ப்யூட்டரில் போய் நீ ஸ்டெப் பை ஸ்டெப் கிளிக் பண்ணு, இந்த இடத்துல பண்ணு அப்படின்னா மவுஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு போதுமான விழிப்புணர்வு கிடையாது, டீச்சர்ஸ்க்கு கிடையாது. அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை அண்ட் திருநெல்வேலி.